இங்க ஹீரோயின் வந்து செஃப் கிட்ட வந்து இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம எல்லா ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட செஃப்மே சரி ஓகே 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் டைமரையும் செட் பண்றாங்க. ஒரு பக்கம் டைமரும் ஓடிட்டு இருக்கு, அதே மாதிரி அங்க இருக்க செஃப் எல்லாருமே ரொம்ப அவசரமா ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து ஹீரோயின் வந்து நீங்க போய் பிளேட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஒரு செஃப் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் எல்லா பிளேட்டையும் எடுத்துட்டு வராங்க. இதுக்கு இடையில வந்து ஹெட் செஃப் எவ்வளவு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. எக்கச்சக்க ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் எல்லாம் பார்த்து அவருக்கு மூச்சு திணறி போகுது. ஏன்னா அவ்வளவு ஆர்டர் இருக்கு. அவ்வளவு ஆர்டரையும் 5 நிமிஷத்துல எப்படி பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு நிமிஷம் பேசாம அப்படி செல்ல மாதிரி நிக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து கண்டிப்பா நம்மளால முடியும், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி தைரியத்தை கொடுக்குறாங்க. ஹீரோயின் தைரியம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஹெட் செஃப்க்கு ஒரு தைரியம் வருது. அவருமே சரி எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவருனால என்னென்ன வேலை முடியுமோ அவருமே சைட்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு செஃப் ஒவ்வொரு வேலையை ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சர்வெண்ட் போய் வேக வேகமா எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆனியன் கட் பண்றாங்க, ஒருத்தவங்க சூப் பண்றாங்க, ஒருத்தவங்க நூடுல்ஸ் பண்றாங்க, ஒருத்தவங்க வந்து கறி எல்லாம் வெட்டி வெட்டி அழகா வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கடையில ஹீரோயின் வந்து அழகா பிளேட்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பிளேட்டிங் நீட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக்கும் பண்றாங்க. ஒரு பக்கம் டைமர் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து சமைச்ச எல்லாத்தையுமே வந்து அழகா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆர்டர் வந்து வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவுதான் செஞ்சாலுமே ஆர்டர் வந்து குறையவே மாட்டேங்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுல வந்து ஒரு செஃப்க்கெல்லாம் செம்மையா கடுப்பாயிருது. எவ்வளவு தாண்டா செய்யறது, இன்னும் செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியும். ஒரு பக்கம் செஃப் எல்லாருமே கோபப்படுறாங்க, கோவத்துல அடிச்சுக்கிறாங்க, அங்க இருக்க பொருள் எல்லாத்தையுமே தூக்கி போடுறாங்க. இது ஏன் கைகலப்பு சண்டையே ஆயிருது. ஏன்னா பிரஷர் அதிகமாயிருச்சு. ஓரளவுக்கு தான் சமைக்க முடியும், சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு 5 நிமிஷம் தான் டைம்னா யாருனாலையும் முடியாதுல்ல. அதனாலயும் அங்க இருக்க எல்லாருக்குமே சண்டை ஆகுது. இதுல ஒரு செஃப் எல்லாம் நான் போறேன் அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தான் வந்து எல்லாருமே சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. இன்னும் 7 டிஷ் தான் இருக்கு, நம்ம சீக்கிரமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து எல்லாரும் 7 தானா சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாரும் மும்மரமா வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது 7 டிஷ் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய டிஷ் வரப்போகுதுன்னு. உடனே அங்க வந்து மேனேஜர் வர. மேனேஜர் வந்து இன்னும் ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க, நம்மளால சமைக்க முடியுமா, நம்மளால முடியாது, அதனால எல்லாரையும் போக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் செஃப் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹெட் செஃப் இல்ல நம்மளால முடியும், இவ்வளவு பண்ணிட்டோம், இதுக்கு மேலேயுமா பண்ண மாட்டோம், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி மேனேஜரே சமாதானப்படுத்துறாரு. ஆனா மேனேஜருக்கு நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்து கஸ்டமருக்கு சாப்பிடலாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு. ஆனா ஹெட் செஃப் கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அங்க கஸ்டமர் எல்லாத்துக்குமே கரெக்டா 5 நிமிஷத்துக்குள்ளேயே அவங்க கேட்ட டிஷ்ஷை செஞ்சு கொடுத்துட்றாங்க.